ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லட்டு ரெசிபியில் நல்ல கால்சியம் சத்தும் அயன் சத்தும் நிறைஞ்சி இருக்குது. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். டெய்லி ஒரு லட்டு இதில் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கால்சியம் ப்ராப்ளமும் அயன் ப்ராப்ளமும் வராது. வாங்க, இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் எல்லாமே பண்ண போகிறோம். பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஒரு 10 அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா பொடியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு இந்த தவாவில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் நெய்யோ இல்லை ஆயிலோ நீங்கள் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீடு பூசணிக்காய் விதையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பு எள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் நல்லது. பூசணிக்காய் விதையும் எள்ளும் நல்லா வறுப்பட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. கசகசா ரொம்ப ஹெல்த்தி பெனிஃபிட் நிறைய இருக்குது. அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு 10 கருப்பு திராட்சையை காஞ்ச திராட்சையை அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இதை கொஞ்ச நேரம் சூட ஆற விட்டுடலாம். இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 20 பேரிச்சம்பழத்தை நான் கொட்டை இல்லாமல் இதில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியோ முழுசாகவும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா அந்த நெய்லேயே டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கை வச்சா தென்படணும், ஆனால் நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல பாதாம் முந்திரி எல்லாமே, அதுலேயும் இதை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே இதை நீங்கள் லட்டு ஷேப்புக்கு பிடிக்கணும். ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க வராது. மிதமான சூட்டில் இருக்கும்போது லட்டு பிடிச்சிருங்க. இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட் இதில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு உருண்டை சாப்பிடுங்க, அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லட்டு ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாலாம் ஆகாது, சாஃப்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.